Jungle. ஹாய் மக்களே, இது பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்த vlog தாங்க. ஸோ எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அதை இப்போ தான் எடிட் பண்ணேன். எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுக்கு தாங்க போனோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம், இல்லைனா ரொம்ப வெயில் அடிக்கும் அப்படின்றதுனால. அழகர் கோயில் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லாவே இருந்துச்சு. வெயில் எவ்வளோ அடித்தாலும் அங்கே இருந்த க்ரீனரிக்கு ஓரளவுக்கு வெயில் தாங்கிச்சுங்க. அங்கே வந்து நாங்கள் கோயிலுக்குன்னு போகலை. ஸோ வந்து பாப்பாக்களை விளையாட வைக்கிறதுக்கு பார்க்குக்கு தான் போனோம். ஏன்னா அங்கே உள்ள பார்க் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்குக்கு தாங்க போயிருந்தோம். நினச்ச மாதிரியே ரொம்ப க்ரௌடும் இல்லை, செம்மையாக இருந்துச்சு. அங்கே இருந்த பூ எல்லாத்தையுமே பார்த்து பாப்பாக்கள் புதுசாக கற்றுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுனால புக்கில் வர பூ இருந்துச்சு, விலங்குகள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்கில் நல்லா ஓடி ஓடி விளையாடிட்டே இருந்தாங்கங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கீழே கோயிலே நாங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். இதில் இருக்க ஒவ்வொரு கிளாஸில் இருக்க ஃப்ரூட்ஸுமே ஒவ்வொன்றும் 20 ரூபா. ரம்புட்டான் மட்டும் பார்த்திங்கன்னா 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அது ரேட்டு கூடின பழம் அப்படின்றனால. ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. மாங்காவை பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியுங்க, காயும் இல்லை பழமும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரம்புட்டான் பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா கொஞ்சம் அது தோலுக்கு பயப்படுவாங்க. அது பேரே பூச்சிப்பழம். அம்மா எனக்கு ஒரு பூச்சிப்பழம் தாங்க அப்படின்னு தான் கேட்டே வாங்கி சாப்பிட்டுச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் செம்ம ஒர்க்கு, அதனால் ரொம்ப டயர்டாக இருந்தார். எங்கே நிழல் இருக்கோ அங்கே படுத்து தூங்கிட்டே இருந்தார். இவளுக்கு அவரை சேராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் பாப்பா முன்னாடி விளையாடவே மாட்டாங்க. ஸோ இந்த சின்சான் வந்து பார்க்குறதுல சின்சானில் விளையாடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அம்மா இதில் சின்சான் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே விளையாட ஆரம்பித்தா. சின்னவன் வந்து அவளும் ஏறணும் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஆசைப்பட்டா. ஆனால் கம்பி அப்படின்றனால ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா மூஞ்சில் அடிச்சிரும் அப்படின்றனால பாப்பாவை நாங்கள் ஏற்றி விடல. அவங்க அப்பா மட்டும் தூக்கி வச்சு பிடிச்சி அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நின்னா. அதுவே அவளுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. சண்டே அப்படின்றனால நிறைய குழந்தைங்களும் வந்திருந்தாங்க. யாருன்னே தெரியாத குழந்தைங்க தான், பட் இருந்தாலும் உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. குட்டி பசங்க எல்லாருமே ஏதோ பழகின மாதிரி, அக்கா நீங்கள் எங்கே இருங்க நாங்கள் அங்கே ஏறுறோம்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்களும் பார்த்திங்கன்னா சின்னவங்களாவே மாறிட்டாங்க. அவ்வளோ பெரியவங்க விளையாடினாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. பார்க் வந்து நல்லா பெரிய பார்க்குங்க. ஸோ நிறைய விளையாட்டு ஐட்டங்களும் இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் வாக்கிங் போவோம், அப்புறமா நிற்போம், அப்புறம் விளையாடுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிறைய வந்து விளையாடுறது வந்து உடஞ்சும் இருக்குது. ஸோ வந்து போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா கையில் வந்து ஏதாச்சும் கீறி விட்டுருது அந்த மாதிரி இருக்குது. இந்த பெரிய ஸ்லைட்ரு வந்து பாப்பாயை ஆசையை ஏறி சருகுனாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது சருகவே இல்லைங்க. ஒரு மாதிரி இது சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட சருகலை. இந்த அவங்களாவே தான் கையை வச்சு தள்ளி வந்தாங்க. குட்டி பாப்பாவுக்கும் பூவை பார்த்தோன்னா அவ்வளோ ஆசை. அவங்களும் பூ அம்மா பூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூவெல்லாம் பறித்து செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சு. பார்க்லேயே பக்கத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடம் இன்னுமே நல்லா இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெரிய மாமரம்லாம் இருந்தது. ஆனால் சீசன் தான், ஆனால் எதனால தெரியல ஒரு மாம்பழம் கூட இல்லை. ஸோ இது ரொம்ப வயசான மரன்றனால என்னன்னு தெரியல. இந்த ஸ்லைட்ரு தாங்க செம்மையாக விளையாண்டாங்க. இதில் டைம் போனதே தெரியல. இந்த இடத்துல தான் நிறைய பசங்களும் வந்து சேர்ந்து விளையாண்டாங்க. நல்லா ஸ்லைடரில் சருகி விளையாடிட்டு பாப்பா ஃபஸ்ட்டு வந்து பயந்தாங்க போய் இறங்கும்போது ஏறும்போதும். ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்க கூட சேர்ந்துட்டு குட்டி பாப்பா பாருங்களேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏறி பார்க்குறேன். அவ்வளோ அழகாக ஏறி ஸ்லைடரில் சருகி விளையாண்டுச்சு. என்ற வீட்டுக்காரர் தாங்க எந்த பக்கத்தில் பார்க்குக்கு போனாலும் நிழல் இருக்க இடத்துல படுத்து கும்பகர்ணனை விட செம்மையான தூக்கம் போட்டுக்கிட்டு இருந்தார். பாருங்களேன், அவர் தூங்கும்போது தான் நான் வீடியோ எடுத்தேன். நான் அவருக்கு தெரியவே தெரியாது. ஊஞ்சல் வந்து பெரிய பாப்பா வந்து ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டோம். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்லைடர் தான் பிடிச்சிருந்துச்சு தவிர ஊஞ்சல் அவ்வளோவா பிடிக்கல. தாமரை குளம் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து என்னமோ தெரியல, நாங்கள் போன நேரத்துக்கு ஒரு பூ கூட இல்லைங்க.
வெயில் தாங்க முடியாமல் இலைகள்லாம் கருகி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த புல்லுக்கு வந்து தண்ணியெல்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் விளையாண்டுட்டு மதியம் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் தான் போயிருந்தோம். ஆளுக்கு ஒவ்வொரு பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். பாப்பாக்களுக்கு கொஞ்சம் வெள்ளை சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு, பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சுங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால பெரிய பாப்பா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.